வணக்கம், வெல்கம் டு varaikalai. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரைனர். இந்த வீடியோவில் கிராஃபிக் டிசைனர்ஸ்க்கு பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக் பார்க்க போகிறோம். நமக்கு தேவைப்படுற வகையில் இமேஜஸை எப்படி சிம்பிளாக ஒரே கிளிக்கில் ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ Adobe Indesign ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இப்போது நான் ஒரு இமேஜ் ஃப்ரேம் எடுத்து வரைகிறேன். ஃபைல் பிளேஸ், ஒரு நம்ம இமேஜ் பிளேஸ் பண்ணலாம். ஃபிட் பண்ணுவோம். ரைட் கிளிக், ஃபிட்டிங், ஃபில் ஃப்ரேம் ப்ரொபோர்ஷனட்லி. ஓகே, இப்போ இந்த இமேஜை எனக்கு 3x3 தனித்தனியாக ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணுறது? விண்டோ மெனு, யூட்டிலிட்டிஸ், ஸ்கிரிப்ட்ஸ். இதில் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக் கிரிட் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ நான் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மேக் கிரிட் ஸ்கிரிப்டை டபுள் கிளிக் பண்ணோன்னா அது ரன் ஆகும். நமக்கு எந்த வகையில் அதை டிவைட் பண்ணணும், எத்தனை ரோஸாக எத்தனை காலம்ஸாக அப்படிங்கிறது நான் 3x3 அப்படின்னு கொடுக்குறேன். ரோ கட்டர், காலம் கட்டர் ஆப்ஷன் வேணால் கொடுக்கலாம். அதாவது ஒரு ரோக்கு நடுவில் இடைவேளை வேணுமா, ஸ்பேஸ் வேணுமா, காலமுக்கு நடுவில் ஸ்பேஸ் வேணுமான்னு. எனக்கு எந்த ஸ்பேஸும் வேண்டாம். ஸோ நான் 0 and 0ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் ஓகே கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. நம்மளோட இமேஜை 3x3 ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள். டிசைனர்ஸ்க்கும் எடிட்டர்ஸ்க்கும் இந்த ஒரு டெக்னிக் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பல வகையில் நமக்கு தேவைப்படலாம். உதாரணத்துக்கு ஒரு டெக்கரேஷனுக்கு ஒரு பெரிய போஸ்டர் நம்ம எங்கேயோ நம்ம ஆஃபீஸில் ஒட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மகிட்ட ஒரு பெரிய பிரிண்டர் இல்லை, A4 தான் இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய டிசைனை நம்ம இதில் A4ல் நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரிண்ட் எடுத்து கூட நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபைல், நியூ டாக்குமெண்ட். ஸோ இப்போ நான் நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். A4 செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே A4 டைமென்ஷன்ஸ் லோட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஒரு 25 செப்பரேட் A4 ஷீட்ஸில் ஒரே டிசைனை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு எப்படி பண்ணுறது? இந்த டாக்குமெண்ட் சைஸை முதல்ல நம்ம அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வித்தில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு *5 அப்படின்னு கொடுக்குறேன். டேப். இப்போ பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக 5 மடங்காக வித்தை மல்டிப்ளை பண்ணிடுச்சு. அதே போல் இங்கே ஹைட்லேயும் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே *5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டேப் கொடுத்தா அகெயின் அதுவும் 5 மடங்காக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் ஒரு இமேஜ் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இமேஜ் ஃப்ரேம், Ctrl D or file place. இப்போ ஒரு இமேஜ் நான் செலக்ட் பண்ணுறேன். Ctrl Shift Alt C, fill frame proportionately. டைரக்ட் செலெக்ஷன் டூல் வச்சு நான் இதை சென்டராக பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ A4 ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம்? ஏற்கனவே நம்ம A4 டைமென்ஷன்ஸில் தான் *5 நம்ம டாக்குமெண்ட் சைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த இமேஜை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் பேனலில் மேக் கிரிட்டை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? rows 5 columns 5 கொடுத்தா போதும். ஸோ rows 5 and column 5. ஸோ row gutter 0 and column gutter 0. இப்போ நான் இதை ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா 5x5ல் நம்மளுடைய இமேஜ் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நம்ம செக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் 210x297 mm. ஒரு ஸ்லைஸோட அளவும் பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக A4ல் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ இந்த சூப்பரான ஸ்கிரிப்ட்ஸோட ஒரு சின்ன பயன் இது. உங்களுக்கு தேவைப்படுற விதங்களில், நீங்கள் தேவைப்படுற இடங்களில் உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ நீங்கள் அது க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் குறிப்பிட மறக்காதீங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். 1-to-1 ஆன்லைன் ட்ரைனிங் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் பயிற்சி அளிச்சிட்ருக்கேன். ஃபோட்டோஷாப் மட்டும் இல்லாமல் இன்டிசைன், இல்லுஸ்ட்ரேட்டர், ப்ரீமியர் ப்ரோலையும் நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் varaikalaiயில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.